எல்லோருக்கும் வணக்கம். சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி வந்தவங்க எல்லாத்துக்குமே நன்றி. இந்த படம் ஆக்சுவலாக ஒரு மெயின் ஸ்ட்ரீம் லவ் ஸ்டோரி, சோஷியல் மெசேஜ், ஒரு வெயிட்டான ஒரு கண்டென்ட். ஸோ சொசைட்டிலேருந்து பார்க்கும்போது சூர்யா சாரோட விட ஒரு பெட்டர் ரோல் மாடல் கிடைக்க மாட்டாங்க. ஸோ வந்ததுக்கு தேங்க்யூ சார். சிவகுமார் சார் தேங்க்யூ சார். வந்தவங்க எல்லாத்துக்குமே தேங்க்யூ. இந்த படம் பயங்கர ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா ஸ்பெஷல்னா சும்மா எல்லாரும் படத்தை பற்றி ஸ்பெஷல் டிஃப்ரெண்ட் அப்படி சொல்லுவாங்க, அப்படி சொல்ல. தெகிடிக்கு அப்புறம் ஒரு சக்ஸஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண எனக்கு புரியல, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, யாரும் மென்டர் எப்படி பண்ணணும் எதுவும் கைட் பண்ண யாரும் இல்லை. அது ஆக்சுவலாக ஃப்ராங்காக சொன்னால் நான் சரியாக ஹேண்டில் பண்ணல. அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணால் அதுவும் சரியாக போகல, அதையும் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணல. ஸோ ஒரு செல்ஃப் டவுட் நிறையா இருந்தது, நம்ம எதுக்கு வந்தோம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. ஸோ அதனால தான் விட்டு ட்ராவல்லாம் பண்ண ஆரம்பித்தேன், நிறைய விஷயம் கற்றுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து கூட்டத்தில் ஒருத்தன் ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை தந்தது. இந்த படம் பிஸ்னஸாக எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரில, மக்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் அது எதுவுமே தெரில. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கு. அதுக்கு ஞானவேல் சார் தேங்க்யூ, ப்ரொடியூசர் பிரபுநாக்கு தேங்க்யூ, நிவாஸ் தேங்க்யூ, எல்லாருக்குமே நன்றி. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பண்ண படம். என்ஜாய்னா இது சொல்லுவாங்க, பிக்னிக் போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலாக பெண்டு நிமிட அளவுக்கு வேலை பார்த்தோம். இன்னும் ஒரு நாள் ஒரு இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது. ஒரு நாள் ரோடில் ஷூட் பண்ணிருக்கோம், 5:45 ஆயிடுச்சு, ஒரு ஷாட் தான் எடுக்க முடியும் அப்படின்னு வந்து சார் சொல்கிறாரு. அது வந்து எமோஷனல் சீன், உட்காந்து அழுகணும். ஸோ வந்து ஒரு ஷாட்டில் எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ கடைசியாக ஒரு ஷாட் அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஞானவேல் சார் மூஞ்சே பார்த்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ஒரு ரியாக்ஷன் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இருக்கலே பெரிய போதா தான். ஒரு டேரக்டர் எழுதின சீனை பண்ண அப்புறம் ஒரு ஓகே அசோக் அப்படின்னு சொன்னது தான் பயங்கரம் ஹையாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறையா என்ஜாய் பண்ணி பண்ண படம் இது. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். உங்கள் சப்போர்ட் எல்லாமே கண்டிப்பாக தேவை. படம் பிடிச்சுன்னா போய் சொல்லுங்கள், மியூசிக் ஷேர் பண்ணுங்கள். வந்தவங்க எல்லாத்துக்குமே நன்றி. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். கூட்டத்தில் ஒருத்தன் ஃபஸ்ட்டு சார் வந்து பவுண்டட் ஸ்கிரிப்ட் எனக்கு மெயில் பண்ணியிருந்தார். படம் நான் அந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே படிச்சிட்டேன், 2 தடவை படித்தேன். படித்தோடனே சார்கிட்ட நான் ஃபோன் பண்ணி, சார் இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லோருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. ஆக்சுவலி என்னென்னா இந்த படத்தில் லவ் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க, பட் அது கூட ஒரு ஃபிலாசாபிக்கல் டச் படம் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும் த்ரூ அவுட் த மூவி. ஸோ இந்த படம் வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு ஜேர்னி. ஏன்னா மியூசிக் பண்ணுறது மட்டும் நான் தெரிஞ்சாலுமே வந்து எப்படி மியூசிக் பண்ணுறது, எப்படி டிசிப்ளினாக இருக்கிறது, எப்படி வந்து பீங் எ பெட்டர் பர்சன் டே பை டேங்கிறது வந்து ஞானவேல் சார் எனக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் இந்த படத்தில் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. மோர் தேன் அ டைரக்டர், கைடாகவும் ஒரு நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்து, எனக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் இனிமேல் வர படத்தில் வந்து எனக்கு நல்ல யூஸ்ஃபுல் ஆகுங்கிறத நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ ஞானவேல் சார் என்னை ஒவ்வொரு சீன்லேயுமே ஒவ்வொரு மொமெண்ட்டில் இன்ஸ்பயர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ கூட்டத்தில் ஒருத்தன் படம் பார்த்து நீங்கள் உங்களுக்கே தெரியும். நன்றி. தேங்க்யூ.